எப்படி நம்புறான்? ஒரு 1/2 லிட்டர் அடி. உன் வாழ்க்கையில 1 லிட்டர் அடிக்க மாட்டியா? ஏண்டா நான் சாராயம் அடிக்க மூதேவி பெட்ரோல் தானே அடிக்கேன். ஆடுறா பாருப்பா, டேங்க் ஃபுல் பண்ணு. ஒரு நிமிஷம். விட மாட்டேன். பொம்பளை கண்டது உணர்ச்சி வசப்பட்டு ஓட பாக்குறீங்களா? விடவே மாட்டேன். டேய் மரியாதையா குழாயை இங்க சொருவு, இல்ல அதே குழாயை வாயை சொருவி நெருப்பு வச்சிருவேன். போடுறா. என்னைக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து எங்க பழக்கம் மாறி போச்சு. இங்க போட வேண்டியது அங்க ஏத்த வேண்டியது, இங்க பெட்ரோல் போட வேண்டியது பேசஞ்சர் ஏத்த வேண்டியது. போடுறா. ஏன் என் மேல எரிஞ்சு விழுற? உங்க மேல விழுகாம வேற யார் மேல விழுக சொல்ற? என்னைக்கு நீங்க இந்த வேலைக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து எல்லாரும் உங்க ஆட்டோவிலே ஏறிக்கிட்டு இருக்கான். எங்க தலை எழுத்து. காசு 100 ரூபாய் சில்லறை வச்சிருக்கேன். இருக்க கொடு. அப்ப நான் வரட்டுமா? இல்ல, பெட்ரோல் காசு எவ்வளவு? 10 ரூபா. வரட்டுமா? நான் கொடுத்த 100 ரூபா. அதான் சில்லறை கொடுத்துட்டியே. பெட்ரோல் காசு அதான் கொடுத்தானே. நான் கொடுத்த 100 ரூபா. அதான் சில்லறை கொடுத்துட்டியே. பெட்ரோல் காசு அதான் கொடுத்துட்டே. ஐயோ ஐயோ ஐயோ, கொடுப்பா. பெட்ரோல் காசு வேணாம். தெரியல நாய பொம்பளைக்கு பெட்ரோல். அப்பலா பெரிய அப்பலா சின்ன அப்பலா. பாலு பாப்பா பாப்பா தினம் என்ன பார்த்து வாய் வாயின்னு ஆறு அடிக்கிறதோட இந்த அப்பளத்தை வாங்கி ருசி பார்க்கலாம்ல. பாத்துறேன். கையில காசு வாயில அப்பளம். யார் இவ? காலையில இருந்து 1 ரூபாய் கூட போனியாங்களே. இந்த லட்சணத்துல உங்க அப்பளத்தை வாங்கி நாங்க வாயில வைக்கணுமோ? மூஞ்சி மோர்கிட்ட பாரு. மூஞ்சி அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னேன். நீ அம்மா வாங்குறேன்னு சொல்லி நான் கூட எடுத்துக்கிறேன். எடு எடு அட எடுடா. அப்பா யாட்டோ தப்பிச்சது. நான் தெரியாம தான் கேக்குறேன். மேல அப்பளத்தை வச்சு கீழே பாம்பு வச்சிருக்கியா? யோ என் பழத்தை கெடுத்துறாதியா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. பாலு பாலு அப்பளம் வாங்கி போனி பண்ணு பாலு. சரி சரி சாமியில் கூட பாக்கலாம். அப்பளம் சிறுசா இருக்கு. சூடு பட்டா உப்பிடும். ஏற்கனவே என்ன விட ராக்கெட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் இதை பொறிக்கிறதுக்கு அதை வர வாங்குவாங்களாக்கும். இந்த அப்பளத்திற்கு எண்ணெய் தேவையில்லை, கேஸ் தேவையில்லை. சூடு பட்டாலே உப்பி விடும். அவ்வளவு பேசலாம். பின்ன என்ன நினைச்ச? நெருப்பட்டி இருக்கா? இருக்க. ஒரு குச்சி தானே இருக்கு. அது போதும். கொளுத்தி அப்பளத்துல காட்டு, நீ அசந்துருவ. இந்த கூட மேல ஆன. ஐயோ எவ்வளவு பெருசாகுது. தொடாத, நொறுங்கிடும். புட்டு வாயில போட்டினா தானா கரைஞ்சு உள்ள போயிடும். ஐயோ எல்லாம் திட்டியாடி. ஓ மூஞ்சும் முகரையும் பெரிய துணிய போடலையடி. எப்பவும் இப்படித்தான் செய்வான். எல்லாம் நான் தான் பாத்துக்கணும். என்ன விட்டா வேற கதியே இல்லைன்னு ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எல்லாரும் என் உயிரை வாங்குறாங்க. காக்கி துணினாலே கனம்தான். கணக்கு சொல்லு. அம்மா ஐயோ அம்மா, இது ஏதோ பெரிய சட்டப்பையில இருக்குதுங்க. ஆடி உன் வீட்டுல தங்க விளைய தேளோ பாம்போ இருக்கிற மாதிரி ஏடி இப்படி கத்துற? வெறும் காகிதம் தானே. இல்லம்மா, இது ஏதோ கடுதாச்சாட்டம் இருக்குமா? அப்படியா? லவ் லெட்டரா இருக்கும். நான் படிக்கிறேன். எனக்கு கண்ணு நல்லா தெரியும். நான் படிச்சுக்கிறேன். நீ கணக்கு அறிவிதா ராசா? சரி. பிரியமுள்ள ராஜு. அப்போ என்னது? தினம் உன் பார்வையால என்ன சாவடிச்சுக்கிட்டு இருக்க. அம்மோ, இன்னைக்கு ஆரஞ்சு சேர் கட்டிக்கிட்டு சிக்கன் குழம்போட சாப்பாடு போட சொன்னேன். ராத்திரி ஆனதும் ஆரன் 3 வாட்டி பொய் பொய் பொய்ன்னு நான் அடிக்கிறேன். வந்துடு. ஹலோ ராமராஜ் சார், உங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிற ஆட்டோ ராணி பெரிய கில்லாடி. போலீஸுக்கு ரவுடிங்ல புடிச்சு கொடுக்கறதா நடிச்சு வலை வீசி உங்களை இழுத்துட்டா. அவ ஒரு ஸ்மக்லர். வேணும்னா ராத்திரி திடீர்னு அவ வீட்டை சோதனை செய்யுங்க. பிரவுன் சுகர் பாக்கெட்ஸ் கிடைக்கும். நீ யாரு? ஆகாஷ வாணிங்கிற மாதிரி ஆகாஷ ராஜா. ஒண்ணு, 2,
மூணைதான் அழுத்திட்டா இனி நழுவிடுவானோ என்னமோ. அப்பா சாப்பாடு வைக்கவா? அப்புறம் சாப்பிடுறேன், எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. இனிப்பு வேணும்னா என்கிட்ட இருக்கு, தரேன் வா. தலை நான் கட்டிட்டேன், வாழ நீ கடி. இதெல்லாம் ஓம் வேலையா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பைத்திய வேஷம் போட்டினா உன்னை அப்படியே சாப்பிடுவேன். அந்த வேலையை நீ அப்புறம் செய்யலாம். முதல்ல இதை கடி. நீ ஒரு பொம்பளை தானே? ரவுடிங்களுக்கு ரவுடி, போக்கிரிங்களுக்கு போக்கிரி, உனக்கு மட்டும் நான் காதலி. எங்க பாட்டி ஏற்கனவே நெஞ்சுவலி கேஸ். இந்த சீனை பாத்துச்சனா ஃபினிஷ். ஓகே மன்சா, இங்க ஆட்டோ ராணி. என்னங்க அள்ளடி? என்னங்க தேடுறீங்க? என் பேரனை பத்தி தாமா என் கவலை எல்லாம். அவருக்கு என்னங்க, உடம்புல காக்கி டிரஸ், கையில லட்டி, இடுப்புல ரிவால்வர். விளையாட்டா இருக்குமா உனக்கு? எந்த குட்டியாவது சைடு கொடுத்தா எங்க கவுந்துடுவானோன்னு ஏன் கவலை. சரி என் பேச்ச விடு. என்ன கறி ஆக்கி இருக்க? கோழிக்கறி. அடியன் சக்கரத்தை மசாலா நிறைய போட்டிருக்கியா? கண்ணுல தண்ணி வரதாட்டும் நிறைய போட்டிருக்கேன். அம்மம்மோ, என் பேரனுக்கு அந்த கறினா எவ்வளவு இஷ்டமோ. ஐயோ, அவரை பத்தி சொல்லாத பாட்டிமா. பாட்டிமா உரதான பாட்டிமா? உன் பேரனை எப்படிதான் வளர்த்தியோ? கண்ணு இருக்கே ஆப்பிள் மாதிரி, வாய் இருக்கே கோவம் மாதிரி. அப்பா என்ன அப்பப்ப நான் சவுண்ட் கொடுப்பேன். அப்பப்போன்னு உடனுக்குடனே சவுண்ட் கொடுக்குறியா? இன்னொரு விதமா கத்துனா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். கத்திட்டே இரு. என்ன கொடுக்குறீங்க? நான் சொன்னேன்ல, என் பேரனுக்கு கோழிக்கறினா பிடிக்குன்னு. நானே கொண்டு போய் ஜோரா என் கையாலே கொட்டுறேன். என்ன பாரதராணி ஒரேடியா போஸ் கொடுக்கற? பெரிய மனுஷா, உன் டியூட்டியை நான் செஞ்சேன். ஃபீஸ் கொடுத்துடு, வாங்கிட்டு போறேன். வாட்? காந்தி பார்க்கிட்ட இந்த ரவுடிங்க ஒரு பொண்ணு அழ வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன புடி புடிச்சு இவங்களை உள்ள தள்ளுறதுக்கு கொண்டு வந்தேன். கனகா சார், காந்தி படத்துல இருக்கிற அந்த கதர் மாலையேடு எனக்கு போறதுக்கு வாத்தியாரே. தன் கடமையை நிறைவேற்றின இந்த ராணி கதை போட்டு போலீஸ் கடமையை நிறைவேற்று. பொண்ணுக்கு பொண்ணு மாலை போட்டா எப்படி நல்லா இருக்கும்? நீ பேர் வாத்தியார, ஆம்பளை நீ. இன்ஸ்பெக்டர் சார வாத்தியார வாத்தியாருங்கிற என்ன? வாத்தியார்னு கூப்பிட்டா அவர் வாய் வச்சுட்டு சும்மா இருக்காரு. நீ எது கழிச்சு வைக்கிற என்ன? வாத்தியார, காசு காசு கேஷ். காசா? பின்ன ஓசிச வர நினைச்சியா? காந்தி பார்க்ல இருந்து இந்த படுவாங்க கொண்டு வரதுக்கு 10 ரூபாய் 50 பைசா மீட்டர் சார்ஜ். யார் கொடுக்கறது? கவர்மெண்ட் பணம் தரலான்னா தேசமே 50 டன் தங்கத்தை எடுத்து அடமானம் வச்சிருக்கு. சோ ரவுடிங்க பணத்தை கொடுக்கறான். அதரே தா தா காசு தா 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 கொடு. இது கூட அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுமா? உன்கிட்ட இருக்கிறத நீயே எனக்கு தரலாம்ல. அதிகமா பேசினா உன்னை வெளியே பண்ண சொல்வாரு எங்க இன்ஸ்பெக்டர். படி படி. வாயாடி இன்னும் போகலையா? போகலையே மனுஷா. ஓ வண்டிக்கு பக்கத்துல என் வண்டி இருந்தா எப்படி இருக்கு தெரியுமா? பாரு, இந்த பாடி ரவுடிங்க பாடியோட கபடி ஆனது. ஜாக்கிரதையா இரு. ரவுடிங்க பாடி எதுக்கு வாதியாரே? என்னோட இருக்கக்கூடாது கபடி? கபடி 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 கபடி. எதுக்கு வாதியாரே அடிக்கிற? பைத்தியமா உனக்கு? நான் சொல்றதுல தப்பு என்ன இருக்கு வாதியாரே? உன் உடம்புல காக்கி, என் உடம்புலயும் காக்கி. உன் யூனிஃபார்ம்ல போலீஸ் வில்ல, என் யூனிஃபார்ம்ல லைசன்ஸ் வில்ல. உன் கையில லாட்டி, என் கையில ஹாரன். நீ ரவுடிங்க அடிக்கிற, நான் ஹாரன் அடிக்கிறேன். போய் 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 போய். உன்னை எவன் கட்டிக்கிட்டாலும் சரி, ஒரு வருஷத்துக்குள்ள சாமியார் ஆயிடுவான். ஓம் வேலையா? நான் இல்ல வாத்தியாரே. பெல்ட்ட கழட்டு. இங்க வேண்டாம் வாத்தியாரே, நான் இருக்கிறது உங்க ஆபீஸ்ல தானே, அங்க வச்சுக்குவோம்.
எதுக்காக ஆடிக்கிட்ட பேசுற நீ? நின்னு பேசக்கூடாது. ஆட்டோ ஓட்டி ஓட்டி குலுங்கி ஆடி பழகிடுச்சு. ஆட்டோ அதிகமானா இடுப்பு ஒடிஞ்சிடும், ஜாக்கிரதை. அது இருக்கட்டும் வாத்தியாரே, இப்ப உன் வண்டியில காத்தில்ல, என் வண்டியில ஒரு உன்னை ஏத்துக்கிட்டு ஜாலியா அண்ணா சாலையில இருந்து கொண்டு போனா பீட் கான்ஸ்டபிள்ஸ் ரூட்லயே மயக்க போட்டு விழுந்து நைஸா கொண்டு போய் பீச் ஓரத்துல ஸ்டாப் பண்ணி அடி ஆத்தாடி. பாட்டிமா பாட்டிமா, என்னடி உன்கிட்ட புளியங்க இருக்கா? இல்ல. மாவடு இப்ப அது காய்க்கிற காலமும் இல்ல, எனக்கு அதை திங்கிற வயசும் இல்ல. உனக்கு இல்ல, எனக்கு. புளிப்பா இருக்கிறது ஏதாவது கூட திங்கணும் போல இருக்கு. புளிப்பா இருக்கிறது திங்கணும் போல இருக்கா? ஆமா பாட்டிமா, கொஞ்சம் தள்ளு. விடிஞ்சதுல இருந்து ஒரே வாந்தி. அம்மா வாந்தியா? சின்ன சின்ன காலு வயித்துல உதைக்குது, சின்ன சின்ன கைங்க என் வயித்துல பிராண்டுது. அடி பாவி, எல்லாம் பேரனோட விளையாட்டு பாட்டிமா. பேச்சளவுலதான் இருக்கு போல இருக்குன்னு நினைச்சேன். விளையாட வேற ஆரம்பிச்சுட்டானா? பாட்டிமா, 3 மாசமா முழுகாது இருக்கேன். ஓ பெரிய மனுஷா, அதுக்குள்ள நீ வந்துட்டியா? பாட்டிமா கிட்ட லட்டியால் அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சிடுவேன். உனக்கு 3 மாசமா? அப்படி இல்ல, கனவுல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதாட்டும் எனக்கு 3 மாசம் நிறைஞ்சதாட்டும் தோணுச்சு. பாட்டிமா கிட்ட கனவு அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். ஓ பெரிய மனுஷா, இரு இரு, எங்க விட்டுட்டு போற? நான் கேட்டத மரியாதையா தந்துட்டு போ. நீ ஸ்டேஷன்ல கேட்கலையே? இங்க உன்ன கேக்குறேன். என்னடி அது? கேளு, என் பேரன் கேட்டத தந்துடுவான். நிஜமா தருவாரா? தர்றேன், கேளு. எனக்கு ரைட்ல ஒண்ணு, லெஃப்ட்ல ஒண்ணு, சென்டர்ல ஒண்ணு, மொத்தம் சேர்த்து 3 முத்தம் கொடுத்துடு. ஒரே வாட்டி 3ன்னா நடக்காதடி. கச்சக்குன்னு ஒண்ணு தருவான், பாட்டி வாங்கிக்க. மறைஞ்சிருந்து பாக்குறேன். ராஜு ராஜு. ஐயோ, பிராந்தி கிடைக்கிட்டா சவாரி பிடிக்கலாம்னா இங்கேயும் போட்டு சேட்டாவா? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லலாமா, என்ன நானே பினாத்திக்கிறேன். தாய் குளத்தோட மோத முடியுமா? அது என்ன வேர்க்கடலையா? சாப்பிடு சாப்பிடு, காந்தி விட அதுதான் சாப்பிட்டாராம். என்னாச்சு சார்? நெஞ்சு வரைக்கும். ஹாஸ்பிடல் கொண்டு போட்டுமா? வேண்டாம், வீட்டுக்கு கொண்டு போ, அங்க மாத்திரை இருக்கு. குட்டு வர்றதுல இருக்கேன். ஏறலாமா? தாராளமா ஏறலாம். இப்பதான் புரியுது, பொம்பளை விஷம் போட்டா தான் ஏறணுங்கிறாங்க. ஆட்டோவில் நல்ல கிராக்கி காமிக்கிறேன். அப்பா 100 ரூபா வந்துருச்சு. நீங்க சூடற வரைக்கும் சுத்துனீங்களா? நல்லா சுத்தியாச்சு. ஐயோ அப்பா, என்ன குளிரு. என் புருஷன் ஒரு குடியார, அவன் புட்டியை தொட்டான்னா அடுத்தபடி அந்த குட்டியை தொடரும். சீக்கிரம் 100 ரூபாய் எடுங்க. குட்டி சும்மா கும்முன்னு இருக்கியே. என்ன குட்டிட்டு பேசுறா? நம்பிட்டானா? வம்பா போயிருமே, மாட்டிக்கிட்டோமா? காசுடியா, சீக்கிரம் வீட்டு போனோம். காசா? கையடியா, என்ன காசு கொடுக்காம கைய போடுற? கருப்பா இருந்தாலும் சட்டை ஓடி குடிக்காத, அது இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அது இல்லடா. டேய், சொன்னா கேளுடா. டேய் டேய், அத சொன்னா டேய் டேய். ஐயோ ஐயோ, என்னாச்சு? அத மட்டும் கேட்காத. அடிச்சாங்களா? அடிச்சுட்டாங்க. எங்க அடிச்சாங்க? அத மட்டும் கேட்காத. ஏதாவது ஆச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அத மட்டும் கேட்காத. காயம் எங்க? அத மட்டும் கேட்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், எங்க அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அண்ணா
அண்ணா வாங்கண்ணா எங்கண்ணா போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கா? நம்ம ஆட்டோ போலாம் அண்ணா. நான் ஏற மாட்டேனே. ஏன்னா ஆப் சரிச்சு கொடுத்தா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டு. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காலை விட்டு போடா. வந்துட்டாங்க. ஒரு லட்சம் ரூபாய் பரிசு. ஒரு லட்சமா? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராஜியை கண்டுபிடித்து தரவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே. மகனே வா. எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா, அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே. சாமி எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, என் ஆட்டோ தொழில் ரொம்ப ஆட்டங்கன்னு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு 1 லட்சம் ரூபாய் அடைக்கு. என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் அடைக்கு. மகனே. அப்பனே. ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ. சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு தானே? வாங்க சாமி. சாமி நில்லுங்க, உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்திரா சல்பேத்திரா சல்பேத்திரா. சாமி கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்தசாலைக்கு. அதுவும் கோயில் தானே நினைக்கேன். இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும், தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி ரூபா கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன், நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி சக்கரை பொங்கலாம் வெண்போலா சாமி? காலையில போகுது, அது பேர் என்ன? விடிஞ்சு கூவுறது கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம் விபச்சாரம், அபச்சாரம் அபச்சாரம். சாமி நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லியிருக்கா. சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி பிரியாணி காசு கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. ஏன்னா நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். மகளே, மயில் வாகனத்தில் இருக்கு. வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பைய. சாமி தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்னாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம் நீங்களே, சொல்லுங்க சாமி. ஐயோ யமா, நீ வாங்கின சரக்கு குடுக்கிற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்னாட்டி தான் இருக்கணும். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ. வாட் இஸ் திஸ்? 1 லட்சம் ரூபாய் பரிசு விஷயத்தை பப்ளிக்கா சொல்லவா இல்ல பிரைவேட்டா சொல்லவா? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன உள்ள தள்ளிட்டு நீங்க அதை தள்ளிக்கிற மாட்டீங்களே. நானும் உனக்கே கிடைக்கும், உண்மையை சொல்லு. சார் இந்த பேப்பர்ல இருக்க ராஜியை பார்த்தேன் சார். எங்க இருக்கா? என் ஆட்டோல ஏறி ராமநாதன் கல்ல பாம்போட இறங்கி இருக்கா சார். ஐயோ ராமா, என்ன ஆச்சு? ஆயில் தீர்ந்து போச்சு. அதுக்குள்ளேயே ஆயில் தீர்ந்து போச்சு. ஒரு சொட்டு வச்சுனா ஒரு செருப்பால் அடி. வேணாம் வேணாம், ஏன் செருப்பால் நானே அடிச்சுக்கிறேன். என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களோ அன்னைக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்லாமே கிடைக்கல. ஆக பொம்பளையால உன் தொழில் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற? அதுல என்ன சந்தேகம்? அத நான் ஈடு கட்டுறேன். இப்படி உனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை கொடுக்குறேன், செய்யறியா? பாப்பா வந்துட்டியா? வராம இருப்பானா? அடங்கொப்புறானே, இது என்ன சர்க்கஸ் பப்பு மாதிரி டிரஸ்? என்ன சொன்னா பப்புனா? அப்பளத்துக்கு மாவு உருட்ட வந்திருக்கானே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத. 1 வருஷமா கஷ்டப்பட்டதுல கிடைச்சது இது. 1 வருஷம் கஷ்டப்பட்டியா? அப்படியா? முதல்ல இந்த ட்ரெஸ் கழட்டு. ஐயோ அசிங்கமா இருக்குமே. அதுக்கு இல்லையா, மாவு கழட்டும் போது அப்பளம் ஊட்டும் போது இந்த ட்ரெஸ் அழுக்கா போயிடும் இல்லையா, அதுக்காக தான் அரை டிராயர் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழவிய பிடிச்சுக்கிட்டு அருள் இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்பளம் அமைஞ்சிருமா? இல்லையா, ரவுண்டா அழகா வரியா போறியா?
பாலு இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? வாங்க வாங்க, வாழைத்தாங்க வைங்க. தாம்பூல தட்டுங்க வைங்க. புரோகிதரே, நீங்க உட்காருங்க. பேஷ், உட்காந்துட்டேன். என்னப்பா இதெல்லாம்? அந்த புள்ள விட்டு போன கடமையை இந்த புள்ள நிறைவேற்றுறமா. இன்னும் புரியலையா ஆண்டி? இந்த பொண்ணு மேரேஜ் ஆனாதான் எங்க லைன் கிளியர் ஆகும்னு பெரிய சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்காரு உங்க புள்ள. என்ன எப்படி நிக்கிற? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க. மாப்பிள்ள டிஏஜி சார் பையமா. உங்களுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் பொண்ணு பார்க்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். உங்க வீட்டு சொந்த புள்ள ஆகாமலே சுதந்திரத்தோட இந்த முடிவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? என் சொந்த புள்ள உயிரோட இருந்தா கூட இப்படி ஒரு சம்பந்தம் கொண்டு வருவானோ என்னமோ. ஆட்சேபிக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்போ? வணக்கம் சார், உள்ள வாங்க. வாங்க. இவங்க அம்மா. உட்காருங்க சார். தேங்க்யூ. உட்காருங்க. என்னம்மா, உங்க ராமராஜ் எல்லா விஷயமும் சொன்னால? உங்க சம்பந்தம் கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம். எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த வீட்டுல ஒரு துயர நிகழ்ச்சி நடந்துடுச்சுமா. அதனால அண்ணனா ராமராஜும் மாப்பிள்ளையா என் பையனும் இந்த வீட்டுக்கு உறவுக்காரங்கள் ஆயிட்டாங்க. கல்யாண பொண்ணு கூட கொண்டாந்துட்டேன். நீங்க உட்காருமா. என்ன புரோகிதரே இன்னும் குறைறீங்க? எவ்வளவு சீக்கிரம் முகூர்த்தம் வைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. தேடுங்க. மார்ச் 25ஆம் தேதி பிரமாதமான முகூர்த்தம் வைக்கிறது. இல்லாட்டி போனா வரன் ராமராஜுக்கு. ராமராஜனாங்க? நீங்க முகூர்த்தம் குறிக்கிறது யாருக்கு? பையன் பேரு ராமராஜ், பொண்ணு பேரு ஆட்டோராணின்னு சொன்னாலே. யார் சொன்னது? இவதான் சொன்னா. அதான் 2 சீட்டையும் கொடுத்தேன். அதுல நாம சீனியர் இல்லையா, அதனால முதல்ல நமக்கு. புரோகிதரே, முதல்ல அந்த 2வது சீட்ல இருக்கிறவங்களுக்கு முகூர்த்தம் வைங்க. அம்பி, மணமகள் சார்பா நீ இந்த தாம்பூலத்தை டிஐஜிக்கு கொடுத்துரு. குடுப்பா ராஜு. பெட்ரோல் ரோட்டு கிளியர் ஆயிடுச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். என் தம்பி தான் கரெக்ட். இன்னும் ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்காங்களே, டாப் கியர் எப்ப போடுவாங்க? அப்பா, கண்டக்டர்ல கண்ணாடி தான் நினைக்கிறியே. என்ன நீ? வாய் மூடு. என்ன வேலை செய்ற நீ? இதுல தப்பு ஒண்ணும் இல்ல. நம்ம சம்பிரதாயம். சின்ன பசங்க இல்லையா, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலான்னு தான். உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தம் எல்லாம் நிறைய பார்த்துட்டேன். வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா சிருஷ்டி நின்னு போயிடுயா பெரிய மனுஷா. டாப் கியர் போட்டா நினைக்கிறேன். என்ன பார்த்துட்டு வரேன். ஏய், டாப் கியர் போட்டாயா? என்ன பார்க்க விடு. இரு, இப்போ நான் போடுறேன் டாப் கியர். கொஞ்சம் கண்ணு பரவாதியாரே. பெரிய மனுஷா ஆண்டி கண்ணீரை தொடச்சிட்டேன். கிரிஜாவை சாப்பிட வச்சுட்டேன். இன்னும் ஃபீலிங் விட மாட்டேங்கிறியா? எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. இது ஒரு நாள்ல போற வேதனை இல்ல. எந்த நேரமும் அவங்க நினைவு தானே. உன்னை நினைச்சு வேதனைப்படுறவ இந்த உலகத்துல ஒருத்தி இருக்கா. நீயா? என் இதயம் என்ன பாரு, ஹார்ன் அடிக்கிறதாட்ட எப்படி அடிச்சுக்குதுன்னு. லேப்டாப் இந்த தாலியை பாரு எவ்வளவு பரிதாபமா பாக்குதுன்னு. எப்ப என் கழுத்துல தாலி கட்ட போறேன்னு தெரியாத ரெடியா வச்சிருக்கேன். உனக்கு மூடு எப்ப வருதோ, என் கழுத்துல 3 முடிச்சு எப்ப போடுவியோ. உன் விஷயத்தை அப்புறம் பாக்குறேன். கையில லட்டி இருக்குன்னு காட்டுறதோ, இடுப்புல ரிவால்வர் இருக்கிறது நீட்டுறதோ நீ விட்டுடு. அந்த 2 கையாலையும் எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கியா பெரிய மனுஷன்? இன்னும் புரியல? அந்த 2 கையாலையும் தாலி கட்டியா ஆம்பளை? அப்பா, அந்த கையில அப்படி என்னதான் இருக்கும்? அப்பா, நரம்பு ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு. என்னது பாடி இப்படி ஷேக்கிங் ஆயிடுச்சு? ஐயோ, என்னது? ஏய், என்ன எங்க எங்க என்ன இதெல்லாம்? நீயும் என் தம்பியும் சேரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். வா வா வா. ஏய் தண்ணி. ஜோடியா குளத்துல குளிக்கிறதாவும் வேண்டிக்கிட்டேன். வா. ஏய் இரு, இது பொது இடம், புண்ணிய தீர்த்தம். பாவாடை ஜாக்கெட் தான் எனக்கு இருக்குது ஐயா. சேலைய ஊத்துனா உனக்கு பாவாடை ஜாக்கெட் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஐயோ கடவுளே, நீ ஏதாவது சொல்லி அறுப்பியே.